கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் யோபு 36 அதிகாரம் தியானம் செய்வதற்கு முன்பாக நாம் ஜெபித்து நாம் இந்த செய்தியை நாம் கேட்போம். நாம் ஜெபிப்போம். எங்களை அளவிற்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தகப்பனே, நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சமூகத்துல ஆண்டவரே நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாக உடைய சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. அப்படியாக உடைய சத்தியத்தை தியானிக்க உதவி ஆண்டவரே. இந்த வேளைக்கு கூட ஆவியானவரே, உடைய பிரசனத்தினால் நிரப்பும். இந்த அப்பா தகப்பனே ஆண்டவரே, இந்த வசனங்கள் தகப்பனே அப்பா, இந்த செய்தியை நீங்க ஆஸ்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அடியன் மூலமா நீங்க பேசுங்க அப்பா, அடியனை மறைச்சு நீங்க பேசுங்க தகப்பனே. நீங்க தொடர்ந்து நடத்தும் ஆளுகை செய்யும். மீட்பரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இதுல கூட யோபு 36 அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதுல வந்துட்டு மொத்தம் 33 வசனங்கள் வந்துட்டு இருக்கிறது. இதுல நம்ம வந்துட்டு 1-7 வசனங்கள் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் நீதிமான்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறார் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. தேவன் நீதிமான்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறார். அடுத்ததாக வசனம் 8-21 வரை என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிமான்கள் சோதிக்கப்படும் போது அவர்கள் தொடர்ந்து தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. வசனம் 8-21 வரை என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிமான்கள் வந்து சோதிக்கப்படும் போது அவர்கள் தொடர்ந்து எப்படி இருக்கணுமா, தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம வந்துட்டு வசனம் 22-33 வரை என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த அதிகாரத்துல 3 பிரிவாய் வந்துட்டு பிரிச்சிருக்கு. இந்த அதிகாரத்தை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்துட்டு கேட்க கடந்து செல்வோம். நம்ம வந்துட்டு யோபுவினுடைய வாழ்க்கையை நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் யோபு வந்துட்டு நீங்க பாருங்க, அவர் வந்துட்டு ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தார். அவர்கிட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு நல்ல மனைவி பிள்ளைகளோட அவர் சந்தோஷமா வந்து வாழ்ந்து வந்தார். வந்துட்டு அவரு பாடுகள் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில வராம இருக்காது, வந்திருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன பாடுகள் வந்திருக்கும். ஆனா இந்த ஐஸ்வர்யவானா இருந்த இந்த யோபு வந்துட்டு திடீர்னு அவருடைய பாருங்க, அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அழிஞ்சு போயிருது. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு மறைச்சு போயிடுறாங்க. தன்னுடைய அம்மா வந்து தன்னுடைய சரீரத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு பருக்கள் நிறைஞ்சு ரொம்ப ஒரு பாடுபடுறாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு யோபு. சோ அப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரே நாள்ல இவ்வளவு பாடுகள் வரவும் அவர் தாங்க முடியாத வேதனை. அப்படி கூட அவர் வந்து என்ன பண்ணாரு, ஆண்டவரை தூஷிக்காம அவர் தேவனுடைய அவர் வந்துட்டு ஒரு பரிசுத்தமாய் வந்துட்டு அவர் தன்னை காத்து கொண்டார். ஆனா தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய மனைவி பாருங்க, நேசித்த தன்னுடைய வந்துட்டு துணையா இருக்கிற தன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கிற தன்னுடைய மனைவி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எவ்வளவு அவங்க வந்து என்ன பண்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு செத்து போயா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தின காரியங்களை நம்ம வந்து தியானிச்சோம். இன்னும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நண்பர்களை பாத்தீங்கன்னா, நண்பர்களும் என்ன பண்றாங்க, அங்க யோபு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நீ செஞ்ச பாவத்தினாலதான் இந்த ஒரு பாடு ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. ஆனா ஆர்கியூ பண்றாரு யோபு, இல்ல நான் வந்துட்டு தேவனுக்கு நீதிமானா இருந்தேன், ஆனா எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா நீங்க எலிகு வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்துல எலிகு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க யோபு வந்துட்டு இதெல்லாம் இந்த பாடுகள் எல்லாம் பார்த்து அவர் தேவனை வந்து தூஷிச்சிடக்கூடாது, தேவனை வந்துட்டு குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க எலிகு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவரை ஸ்டாப் பண்றாரு. அவர் வந்துட்டு அவரை தடுத்து நிறுத்துற காரியங்கள் நம்ம வந்துட்டு பாக்குறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எலிகு வந்துட்டு தேவன் மேல எவ்வளவு வந்துட்டு ஒரு ரொம்ப வந்துட்டு ஒரு பற்றுதலா இருக்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடிகிறது. தேவனை விட்டு கொடுக்காத காரியங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. யோபு 36 அதிகாரம் வசனம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிற்பகுதியில என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது தேவனை வந்துட்டு அவர் விட்டு கொடுக்காம வந்துட்டு இங்க பண்றாரு, என்ன பண்றாரு, எலிகு இங்க பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். இன்னும் வந்துட்டு யோபு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எலிகு யோபு கிட்ட இங்க பாருங்க, 23ஆம் வசனத்துல பின்பகுதியில, ஆண்டவரே நீர் அநியாயம் என் வாழ்க்கையில அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? யார் வந்துட்டு தேவனை பார்த்து, ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில அநியாயம் செஞ்சுட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு யார் சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு எலிகு வந்துட்டு யோபுவை பார்த்து அவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ அதனால தேவன் நம்ம வாழ்க்கையில பாடுகளை வந்துட்டு அவர் வந்துட்டு அனுமதிச்சா நம்ம வந்துட்டு அவருக்கு விரோதமா செயல்படக்கூடாதான், நம்ம வந்துட்டு அவருக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாதான், நம்ம அவருக்கு விரோதமாக வந்துட்டு
எந்த ஒரு காரியத்தை நம்ம செயல்படாதபடி நம்ம தேவனுக்கு தொடர்ந்து நம்ம பயந்து நம்ம வந்து பரிசுத்தமாய் நம்ம வந்துட்டு தக்க வைத்துக் கொள்வது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக எலிக்கு வந்துட்டு யோபு வந்துட்டு அவரு எச்சரிக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். பைபிள்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு தாவீதை நம்ம வந்துட்டு நம்ம தாவீது ராஜாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். தாவீது ராஜா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு அப்சலோம் வந்துட்டு தன்னுடைய மகன் அவர் வந்துட்டு ராஜாவாகணும்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது தாவீதுக்கு விரோதமா வந்துட்டு அவர் செயல்படும் போது அங்க ராஜா என்ன பண்றாருன்னா தன்னுடைய வேலைக்காரங்க தன்னுடைய பலசாலிகள் எல்லாரையும் என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு அப்படியே அமைதியா என்ன பண்றாரு, வனாந்திரத்துக்கு அவர் போயிடுறாரு. வனாந்திரத்துக்கு போய் அவர் என்ன பண்றாருன்னா வெறுங்காலோடு அவர் என்ன பண்றாருன்னா அந்த வனாந்திரத்துல அவர் வந்துட்டு நடந்து செல்றாரு. அவர் கஷ்டப்படுறாரு. கஷ்டத்தோடு என்னடா இப்படி எல்லாம் நடந்துருச்சுடா என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய எனக்கு விரோதமா வந்துட்டு எழுப்பி வரானே அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப வருத்தத்தோடு என்ன பண்றாருன்னா வனாந்திரத்துல அவர் நடந்து போறாரு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சவுலுடைய கோத்திரத்தை சார்ந்தவன் சவுலுடைய வம்சத்தை சார்ந்தவன் சீமேயி அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்துட்டு என்ன பண்றாருன்னா தாவீது ராஜாவுக்கு வந்துட்டு விரோதமா வந்துட்டு அவர் வராரு. வந்து என்ன பண்றாரு, அவர் வந்துட்டு தாவீது ராஜாவை என்ன பண்றாரு, தூஷிக்கிறாரு. ஏற்கனவே ராஜா வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு. ஆனா இங்க வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நல்ல சரியான நேரத்துல வந்து என்ன பண்றாருன்னா அந்த சீமையை என்ன பண்றாருன்னா தாவீது ராஜா வந்துட்டு அவர் தூஷிக்கிறாரு. 7ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, தீமையை அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் ரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜபலத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ ரத்த பிரியனான மனுஷன் என்றான். இங்க வந்து சீமையை பாருங்க, தாவீதை பார்த்து என்ன பண்றாரு, தூஷிக்கிறாரு. நீ ரத்த பிரியனான மனுஷன்டா, நீ சவுலுடைய அந்த ரத்த பலிக்கு வந்துட்டு ஆண்டு என்ன பண்றாரு, ஓமல திட்டம் பண்ணிட்டாரு, உன்னுடைய மகனே உனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல முடியுமோ கல்ல தூக்கி என்ன பண்றான், எல்லாரு மேலயும் அவன் என்ன பண்றான் ஏறிறான். சோ அப்போ வந்துட்டு அபிசாய் என்ன பண்றான்னா தாவீது ராஜா பார்த்து, இந்த செத்த நாய் உமக்கு விரோதமா வந்து என்ன பண்றான், தூஷிக்கிறான், நான் என்ன பண்றேன் அவன் கழுத்து அவன் தலையை எடுத்துறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தாவீது ராஜா வந்துட்டு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா அதற்கு ராஜா சொல்றாரு, பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்வ பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமா செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்பதாக இங்க தாவீது வந்துட்டு 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல வசனம் 5-11 வரை இது போடப்பட்டிருக்கிறது. இப்படியாக வந்துட்டு அவர் சொல்றாரு. ரொம்ப பாருங்க, ஆண்டு என்ன பண்ணிருக்காரு, இதை எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, ஆண்டு வந்துட்டு இதை கட்டளையிட்டு இருக்கிறாரு. சோ அதனால யாரும் வந்து என்ன பண்ணாதீங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் அமைதலோட சாந்தத்தோட என்ன பண்றாரு, பயத்தோட தேவனுக்கு பயந்து என்ன பண்றாருன்னா அவர் வழி நடக்கிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்படியாக பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சின்ன கஷ்டங்கள் வரும்போது அப்ப நம்ம வந்துட்டு தேவனுக்கு விரோதமா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஏன்டா என் வாழ்க்கையில இந்த ஒரு பாடு வருது அப்படின்னு சொல்லி ஆண்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம குறை சொல்லக்கூடாது, தூஷிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம கத்துக்கிறோம். இன்னும் நம்ம வந்துட்டு இப்போ 36ஆம் அதிகாரத்துல நம்ம வந்துட்டு ஒரு சில வசனங்களை வச்சு நம்ம வந்து தியானிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா 36ஆம் வசனத்துல எலிக்கு வந்துட்டு யோபு பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா 6ஆம் வசனம் 5, 7ஆம் வசனத்துல நம்ம வந்து பார்ப்போம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கண்ணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். இன்னும் 7ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, தேவன் பாருங்களேன், நீதிமான்கள் அது யாரா இருந்தாலும் சரி, அவன் ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் சரி, ஒரு நீதிமானா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாராம், உயர்த்துறாராம். சோ ராஜா சிங்காசனத்தை வந்துட்டு உட்காரவும் செய்கிறார் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, நீதிமான்களை அவர் வந்துட்டு எப்பவுமே அவர் கைவிடுறது இல்ல, அவர் எப்பவுமே அவங்களை உயர்ந்த ஸ்தலத்துலதான் என்ன பண்ணுவாரு, அவர் உயர்த்துவாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் பாருங்க, அவங்க அப்பாவிட்ட இருந்து வந்துட்டு அவன் பிரிஞ்சிடுறான். சோ சகோதரர்கள் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. யோசேப் வந்துட்டு அவங்க அப்பாவை விட்டு அவன் பிரிஞ்சிடுறான். அவங்க விட்டு பிரிஞ்சிடுறான். ஒண்ணுமே தெரியாத எகிப்து தேசத்தை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்நிய தேசத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ அங்க போய் என்ன பண்றான்னா, போத்திபாரனுடைய அவன் வீட்டுல வந்துட்டு என்ன பண்றான், அவன் அடிமையா வந்துட்டு அவன் வேலை பாக்குறான். ஆனா அந்த இடத்துல அவன் ஆண்டு என்ன பண்ணாரு, வெக்கப்பட விடல, அவன தலைமை பொறுப்பை வந்துட்டு ஆண்டு கொடுத்தாரு. நல்லா அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது சில
அங்க பாருங்க சில சோதனைகள் வந்து அவனை வந்துட்டு எங்க கொண்டு போயிடுச்சு, சிறைச்சாலை கொண்டு போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு அவன் சிறைச்சாலைக்கு போயிட்டு ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணல, சோகத்தோட ஆண்டவர் என்ன பண்ணல, அவன் வந்துட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, குறை சொல்லல. ஏன் ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு நான் வசனத்தை சொன்னனே, போத்திபாரனுடைய மனைவி என்னுடைய இச்சைக்கு இழுக்கும் போது வந்துட்டு தேவனாகிய கர்த்தருக்கு இத்தனை இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி யோசேப்பு வந்துட்டு இந்த மாதிரி வசனங்களை சொல்லி வந்துட்டு அந்த இச்சையில இருந்து விலகி ஓட்டினாரு. ஆனா இப்படி சிறைச்சாலை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட், அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கவும் அங்க ஆண்டர் பார்த்து அவருக்கு கேள்வி கேட்கல. ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் வந்துட்டு உமக்கு நான் நீதியா வாழ்ந்தேன், பரிசுத்தமா வாழ்ந்தேன், தன்னை பரிசுத்தமா காத்து கொண்டேன், உமக்கு பிரியமா நான் நடந்து கொண்டேன், ஆனாலும் எனக்கு சிறைச்சாலை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டருக்கு விரோதமா அவர் வந்து என்ன பண்ணல, குறை சொல்லல. ஆண்டருக்கு விரோதமா வந்துட்டு அவர் செயல்படல. ஆனா அவர் வந்துட்டு பொறுமையோட தேவனுக்கு பயந்து தொடர்ந்து வந்துட்டு ஆண்டருக்கு பிரியமாவே அவர் நடந்ததுனால அவருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, அவர் வந்துட்டு அந்த எகிப்து தேசத்துக்கு அவர் என்னன்னாரு, அதிகாரி ஆனாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். அந்த எகிப்து தேசத்துல உள்ளவங்க எல்லாருமே அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எகிப்து தேசத்துக்கு அதிகாரி ஆனதை நம்ம பார்க்க முடிகிறது. யோசேப்பை கொண்டு தேவன் வந்துட்டு அந்த பஞ்ச நாட்கள்ல வந்துட்டு அவருடைய குடும்பத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு பராமரிச்ச காரியங்களை நம்ம வந்துட்டு பார்க்க முடிகிறது. சோ அதனால வந்துட்டு நம்ம பாடுகள் நேரத்துல அங்க வந்துட்டு யோசேப்பெல்லாம் வந்துட்டு அவர் ஆண்டவர் வந்துட்டு அவரு எந்த விதத்திலையும் குறை சொல்லாதபடி அவர் வந்து தேவனுக்கு பயந்து தொடர்ந்து அவர் வழி நடந்தார். சோ அப்படி நம்ம வந்துட்டு வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டு விரும்புறார். தொடர்ந்து நம்ம வந்துட்டு தொடர்ந்து வந்து நம்ம வசனம் 9ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை நீதிமான்கள் வந்துட்டு பாவம் செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்றாராம், அவங்கள வந்துட்டு கொஞ்சம் கண்டித்து உணர்த்துறாங்களாம். அப்படி கண்டித்து உணர்த்தும் போது அவன் வந்துட்டு ஆண்டருக்குள்ள வந்துட்டானா அவன் வந்துட்டு ஆஸ்வதிக்கப்படுவான். ஒருவேளை அவன் ஆண்டருக்குள்ள வரல அப்படின்னா அவன் வந்துட்டு அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லி வந்து 10 வசனம் வந்துட்டு எலி வந்துட்டு யோகிட்ட சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இங்க 10ஆம் வசனத்துல இருந்து நம்ம வந்து பார்ப்போம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்கள் யாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, நீதிமன்றங்களாகிய மனிதர்கள் நம்ம வந்துட்டு ஒருவேளை நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டு என்ன பண்ணுவாராம், இங்க பாருங்க நீ இந்த மாதிரி பாவத்துல இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டு வந்து உணர்த்துவாரு. அப்போ ஒருவேளை அதுல இருந்து அவன் விலகி ஆண்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து ஆஸ்வதிக்கப்படுவான். அவன் வந்துட்டு இன்னும் பாவத்துக்குள்ளாக வந்துட்டு அவன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இல்ல நான் செய்யறதுதான் கரெக்ட், ஆண்டு எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு வந்துட்டு அவன் குறை சொன்னான் அப்படின்னா வந்துட்டு ஆண்டு வந்து என் வாழ்க்கையில வந்துட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டு குறை சொல்லிட்டு அவன் வந்து போனான் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவான்னா 11 வந்துட்டு 12ஆம் வசனத்துல அடங்கார்களை ஆகி பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் என்பதாக போடப்பட்டது. அப்படிதான் யோபு வந்துட்டு இங்க வந்துட்டு எலிக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லுகிறார், இந்த மாதிரி நீ வந்துட்டு ஆண்டு விரோதமா நீ போயிடாத, சோ நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்லி அப்போ வந்துட்டு நீ ஆஸ்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி இந்த 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதனால நீ வந்துட்டு நீ இப்படி கஷ்டப்படுற, ஆமா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிற, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிற, ஆனா நீ தொடர்ந்து நீ ஆண்டருக்கு பயந்து நீ வந்துட்டு ஆண்டருக்கு கஷ்டமாவே நீ ஆண்டரை நோக்கி நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இப்படியே நீ இருந்த அப்படின்னா ஆண்டர் என்ன பண்ணுவாரா, உன்னோட நெருக்கத்திலிருந்து என்ன பண்ணுவாரா, அவனை விலக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே உன்னை வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்பதாக 16ஆம் வசனம் யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அப்படியாக வந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி யோபுக்கு வந்துட்டு எலிகு வந்துட்டு அவர் சொல்லிக்கூடிய காரியங்கள் நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்ப நம்ம தொடர்ந்து வந்துட்டு நம்ம வசனம் 22ல இருந்து வசனம் 33 வரை என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. சோ அதனால நம்ம வந்துட்டு வசனம் 26ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாத அவருடைய நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாது என்பதாக போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 27, 28ல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது என்பதாக போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா
31ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சோ இங்க ஆண்டவர் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இந்த சமுத்திரத்துல இருந்து தண்ணி ஆவியா வந்துட்டு என்ன பண்ணுது, அது மேல போய் அப்படி மேகமா மாறுது. அது மேகத்துல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு மழை வந்துட்டு அது வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இது வந்துட்டு ஆண்டவர் தான் இது வந்துட்டு என்ன பண்ணாரு, ஏற்படுத்தினார் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கிறாரு. சோ வந்துட்டு அவர் எவ்வளவு பெரியவர் சொல்லி நம்ம வந்துட்டு நினைக்கணும். ஆண்டவர் வந்துட்டு இந்த இயற்கையை பாருங்க, சூரியனை படைச்சிருக்கிறாரு, நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறாரு, இந்த வானத்தை படைச்சிருக்கிறாரு, பூமியை படைச்சிருக்கிறாரு, சோ கோள்களை படைச்சிருக்கிறாரு. இப்படி சகலத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, படிச்சிருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர், சர்வ சிருஷ்டிகர். அவர் வந்துட்டு வந்துட்டு அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம வந்துட்டு சேவிக்கிறோம். வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த சூரியனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூரியன் நம்ம நெருங்கவே முடியாது. அது நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம சாம்பல் ஆகி அப்படி நம்ம இல்லாமலே போயிருவோம். சோ அதுவும் தேவனுடைய சிருஷ்டி தான். அப்போ தேவன் அப்ப எப்படிப்பட்டவர் நீங்க பாருங்க. அவர் மகத்துவம் உள்ளவர், அவரு அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அவர் எப்பேற்பட்டவர், ஆனாலும் என்ன பண்றாரு, இறங்கி நமக்குள்ளாக என்ன பண்றாரு, வாசம் பண்ணுகிறார். நம்ம இடத்துல வந்துட்டு இருக்கிறார். நீதிமான்களை நோக்கி பார்க்கிறார். அவர் வந்துட்டு எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி என்ன பண்றாரு, அவர் வழி நடத்துகிறார். சோ சில சோதனைகள், அதாவது சங்கீதம் 11ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவ நீதிமன்றங்களை சோதித்தருகிறார் என்பதாக போடப்பட்டிருக்கு. சில சோதனைகள் வரும்போது நம்ம உடனே வந்துட்டு ஆண்டுக்கிறதோ நம்ம என்ன பண்ணக்கூடாதா, செயல்படக்கூடாது, முறுமுறுக்க கூடாது அப்படின்னு தான் வந்துட்டு இங்க எலிகு என்ன பண்றாருன்னா யோபுக்கு வந்து வலியுறுத்துகிறார். அப்படியாக தேவன் எவ்வளவு பெரியவர். நம்ம சின்ன சின்ன சோதனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம வந்து மாண்டு போயிடுவோம். சோ அதனால நம்ம வந்துட்டு நம்ம ஞானமா வந்து தேவனுக்கு பயந்து, ஆண்டவரே, அதாவது ரோமர் 8:28 சொல்லப்பட்டது போல, அன்றுமருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நான் எல்லாமே நன்மைக்கு தான் என் வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த பாடுகள் மத்தியில நம்ம வந்து பிரவேசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்மள ஆசீர்வாதமா வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். நம்ம வந்து நீங்க பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். பைபிள்ல வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை ரொம்ப நேசிச்சாரு அவரு. அப்படி அவரு நேசிக்கும் போது அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாரு, மோசேயை கொண்டு என்ன பண்றாருன்னா, எகிப்து அந்த அடிமை தனத்துல இருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா, சகல அற்புதங்களால அவர் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வர சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அவங்க வந்துட்டு அவங்க இந்த வெட்டாந்தரையில அவங்க நடந்து என்ன பண்றாங்கன்னா, வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வனாந்தரத்துக்குள்ள அவங்க வந்து பிரவேசிக்கிறாங்க. சோ அவங்க வந்துட்டு அந்த வனாந்தரத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க நடந்து போகும்போது சில பாடுகளை வந்துட்டு அவங்க சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, என்னடா எங்க வாழ்க்கையில வந்துட்டு இப்படிப்பட்ட பாடுகள் வருது, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, இப்படிலாம் வந்துட்டு நேரிடுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, உடனே ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவருக்கு விரோதமா அவங்க செயல்படுறதை நம்ம வந்து பாக்குறோம். சோ ஆண்டவர் வந்துட்டு அவங்களை நேசிச்சாருதான். சில பாடுகள் வரும்போது ஆண்டவர் அவங்களை சோதிக்கும் போது உடனே ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுறதா அப்படிலாம் இருக்கவே கூடாது. நம்ம வந்துட்டு அவங்க முறுமுறுக்கும் போது அவங்க என்னாச்சு, அவங்க அந்த வனாந்தரத்துல அவங்களுடைய பிரேதம் வந்துட்டு விழுந்தது, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ அதனால பாருங்க, இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டு அங்க பாடுபட்டாங்க. சில பாடுகள் பட்டவும் ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டாங்க. ஆனா நீங்க பாருங்க, மோசேயும் அப்படிப்பட்ட பாடுகள் தான் சந்திச்சாரு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 2 நபர் நீங்க பாத்தீங்கன்னா, காலேப், யோசுவா நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களும் இந்த பாடுகள் தான் என்ன பண்ணாங்க, சந்திச்சாங்க. ஆனா அவங்களும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டாங்களா? இல்ல. அவங்களுக்கும் பசி இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு, தண்ணி இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு தேவனுக்கு அவங்க பயந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தொடர்ந்து ஆண்டுடைய வழியிலேயே அவங்க தொடர்ந்து நடந்ததுனால பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வந்துட்டு அவங்க சுதந்திரத்துக் கொண்டாங்க. காலேப், யோசுவா என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ அதனால நம்ம வாழ்க்கையில இதனால நம்ம கற்றுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்துட்டு பெரியவர். அவரு சர்வ இந்த வந்துட்டு இந்த உலகத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, வந்து கண்ட்ரோல் பண்றாரு. இதெல்லாம் வந்துட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சகல பறவைகள், மிருகங்கள் இவெல்லாம் வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் கூப்பிடுகிற வந்துட்டு காகத்துக்கும் என்ன பண்றாரு, ஆகாரத்துக்கு உபோஷிக்கிறார். சோ ஒவ்வொன்றையும் அவர் வந்துட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி எவ்வளவு பெரியவர் அவர். ஆனாலும் நம்மளும் வந்துட்டு என்ன பண்றாரு, கண்ணோக்கி நீதிமன்றங்களை கண்ணோக்கி அவர் வந்துட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு வரும் சில பாடுகளை வந்துட்டு நம்ம பாடுகளில் நம்ம தேவனை வந்து நம்ம தூஷிக்காதபடி, குறைச்சொல்லாதபடி, செயல்படாதபடி நம்ம தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அளவிற்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அப்பா தகப்பனை காலை விழிக்காம ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே அருமையாக கூட இந்த நாள்ல கூட நீங்க கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே சில பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது உமக்கு விரோதமா நாங்க செயல்படாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தொடர்ந்து நாங்க ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே இப்படி வழியிலே நாங்க நடக்க எங்களுக்கு புது விஷயங்க தகப்பனே தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கலர்ச்சிப்பல் ஊழியங்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே விடுதிகளுக்காக இன்னும் அநேக அப்பா தகப்பனே பிதாவே ஊழியம் இருக்கிறது தகப்பனே எல்லாவற்றும் கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பாஸ்டர்மாருங்க, பாஸ்டர் குடும்பங்கள், ஆண்டவரே விசுவாசிமாருங்க, மூப்பர்கள், ஆண்டவரே விடுதியில படிக்கிற பசங்க பிள்ளைங்க, வார்டன்மாருங்க, ஆண்டவரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் இப்படி கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை எடுத்து நடத்துற கலர்ச்சிப்பல் அப்பா ஸ்தாபனத்தை தகப்பனே அப்பா எடுத்து நடத்துற தகப்பனே பெரியங்களையும் ஆண்டவரே பெரியாண்டியும் அப்பா ஹென்ரினா அவங்க குடும்பத்தையும் அப்பா தொடர்ந்து ஃப்ரெட்ரினா குடும்பத்தை எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஊழியத்துக்காக அவங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களும் நீங்க ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா அன்றே ஊழியத்தின் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொண்டு எல்லாரையும் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் அன்று தகப்பனே. தொடர்ந்து நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்ய உங்களுடைய கருத்தில் எங்கள் எல்லாரையும் தருகிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.